அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 2027 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் மேல் நம்முடைய லக்னம் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவாவே இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் காலபுருஷ சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவாரு. அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் 29 இருந்து மீன ராசியில இருக்கும். இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா ஆல்ரெடியே மீனத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கு. ராகு பகவான் ஆல்ரெடி மீனத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ராகுவோட போய் மார்ச் 29 சனி பகவானும் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. ஆகவே மார்ச் 29 இருந்து மே 18 அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பாவ கிரகங்களுடைய கூட்டணி மீன ராசியில, மீன ராசி குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய ராசியில சனி ராகு போன்ற பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். இந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் இருக்கும்போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது, பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது, மேலும் அந்த அமைதி, ஒரு பற்றற்ற நிலை, இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு. இந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு. அது ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுலயும் மார்ச் 29 இருந்து மே 18 உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு. இப்போ இந்த 2025 to 2027 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் லாபத்திலிருந்து விரயத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. 7.5 சனி மேஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7.5 சனி ஆக்டிவேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு, ஒரு மாதிரி கவலை, பயம், பதட்டம் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி மனநிலை இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஒரு சிலர் முதல் சுற்றுல இருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் 2ஆம் சுற்று, இன்னும் ஒரு சிலர் 3ஆம் சுற்று, அதுல இன்னும் ஒரு சிலர் 4ஆம் சுற்றுல டிராவல் பண்ணுவாங்க. இந்த 7.5 சனியை 3 சுற்றா பிரிச்சு சொல்லுவாங்க. மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு சொல்லிட்டு. முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான டைம் பீரியட் தான். 2ஆம் சுற்றுல இருக்கிறவங்க அதாவது 40 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டஃபோட நல்ல வளர்ச்சியும் இருக்கும். வளர்ச்சிக்கான ஒரு சனி. 2ஆம் சுற்றுல உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும் இந்த சனி பயிற்சி நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அதே போல 3ஆம் சுற்றுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டையும் பராமரிக்க வேண்டிய ஒரு டைம் பீரியடா இருக்கும். சோ இப்படி 3 சுற்றா நம்ம பிரிச்சு இந்த 7.5 சனியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 7.5 சனினாலே யாரும் பயப்பட வேண்டாம். 7.5 சனி ஒரு மாதிரி நமக்கு அனுபவ பாடங்களை கொடுக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு 7.5 சனி வரும். அந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுற அந்த டைம் பீரியட்ல இருந்து ஒரு 7.5 வருஷம் நமக்கு 7.5 சனி. அது அடுத்த 30 வருஷத்தை நம்ம எப்படி லீட் பண்ணணும், அடுத்த 30 வருஷத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விதமான அனுபவ பாடங்களை நமக்கு கொடுக்கும். வாழ்க்கையுடைய புரிதலை கொடுக்கும். 7.5 சனி வராம யாராலையும் வாழ்க்கையுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஆகவே 7.5 சனி வரது நமக்கு ஒரு குடிப்பனை தான், ஒரு நல்லதுதான். ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் ஏற்பட்டால்தான் ஒரு விடிவு காலமே பிறக்கும். அதற்காக 7.5 சனியே கலக்கம் குழப்பம் நான் எடுத்துக்க சொல்லல. அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிஃபரெண்டான புரிதலை கொடுக்கும். அந்த புரிதல் தான் நம்மள அடுத்த 30 வருஷத்துக்கான ஒரு லீடை கொடுக்கும். எனவே 7.5 சனியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். பேசிக்கா சனி பகவானுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. உண்மைக்கு புறம்பா இருக்கிற விஷயங்கள் எதையுமே அலோவ் பண்ண மாட்டாரு. உண்மை, நீதி, நேர்மை, அறத்தின் வழியில டிராவல் பண்றது, தனக்குன்னு வாழாம பிறருக்காக வாழ்றது, தான தர்மங்கள் அதிகமா செய்யறது, ஏழை எளியோர்கள், உணவுக்காக கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யறது, இது சார்ந்த அந்த மனநிலை அதிகரிச்சாலே இந்த 7.5 சனி நிச்சயமா பாதிப்பை கொடுக்காது. 7.5 சனியில ஒரு பற்றில்லாத தன்மையோட எதுவும் தனக்குன்னு நினைக்காம பிறருக்குன்னு நினைச்சு வாழணும். அந்த மனநிலை மட்டும் நமக்கு வந்துட்டுனாக்கா 7.5 சனி நிச்சயமா நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. பேசிக்கா சொல்லணும்னா எல்லா விஷயத்திலையும் அடக்கம் வேண்டும், நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு சூஸ் பண்ணணும். சனி பகவான் மந்த காரகன். எந்த விஷயத்தையும் பொறுமையா தான் கொடுப்பாரு, பொறுமையா தான் புரிய வைப்பாரு. ஆகவே நம்ம எடுக்கிற முடிவும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். டக்கு டக்குன்னு இந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம இந்த 7.5 சனியில பாத்துக்க வேண்டிய விஷயம். இந்த குவாலிட்டிஸோட இந்த 7.5 சனியில நம்ம டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இப்ப இந்த 7.5 சனியில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விரய சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரய சனி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதிகமா வீக் பண்ணுமா இல்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் விரய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டத்துல கண்ட்ரோலே இல்லாம
தேவையில்லாம விரைய செலவுகள் ஏற்படும். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பணம் வரும், ஆனா வர இடம் தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எதையுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. சேமிக்கணும்னு ஒரு விஷயத்துல சேமிக்க முடியாது. இப்படி வரக்கூடிய பொருளாதாரம் அதிகமா செலவை நோக்கி பயணம் செய்யும். அதுதான் விரைய சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7.5 சனியில விரைய சனி பொருளாதார ரீதியா ஒரு டவுனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும். அப்படின்னா ஆல்ரெடி வாங்கின கடனை பயத்தை கொடுத்து கட்ட வைக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸா ஒரு மாதிரி மாற்றங்களை பண்ணி ஹெல்த்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணும். உடல் ஆரோக்கியத்துல கடந்த 30 வருஷத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு உங்களுடைய மனதுல ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்தி விட்டு ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணி விட்டு அந்த ஹெல்த் ரீதியா இருக்கிற பாதிப்புகளை சரி செய்யும். ஆகவே பயம் பதட்டத்தோட மருத்துவ செலவுகளை செஞ்சு அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அதே உடல் ஆரோக்கிய ரீதியா அந்த டைம் பீரியட்ல பாதிப்பு வருதுன்னா பயப்பட வேண்டாம். அதை சரி செய்யறதுக்கான காலகட்டம் இது. மேலும் இந்த 7.5 சனியில விரைய சனி காலகட்டத்துல ஒரு இடத்துல நிம்மதியே இருக்க முடியாது. ஏதோ அதிகமா அலையிற மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அதிகமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். நிறைய பேருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், மேலும் இந்த உத்தியோக மாற்றம் இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பழைய விஷயத்தை விட்டு புதிய விஷயத்துல போய் அடாப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த 7.5 சனியில விரைய சனி காலகட்டத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். கையில எதுவும் பொருளாதாரமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் பணம் கையில இருக்குன்னா அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. குறிப்பா அந்த டைம்ல நீங்க வீடு கட்டலாம், ஏதாச்சும் புதுசா இடம் வாங்கி போடலாம், அப்படின்னா வேற ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. வரக்கூடிய விரயத்தை சுப விரயமா மாத்திக்கணும். அதுக்கான முயற்சிகளை செய்யணும். கையில பணம் இருந்துச்சுன்னா அது வீண் விரயமா நிச்சயமா கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. அடுத்தது இந்த 7.5 சனியில விரைய சனி காலகட்டத்துல கடன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேரை கடன் குழியில இழுத்து விடும். இன்னும் ஒரு சிலருக்கு கடன் பாரத்தை கொடுக்கும். கடன் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கடனை எப்படி கட்டி முடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும். இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு அதிகமா உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்படி கடன் சுமையால ஒரு சில பாதிப்புகளோ அப்படிலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்பட்டு நீங்களாம். இந்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் மேலும் கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா அந்த 7.5 சனி காலகட்டத்துல குறிப்பா விரைய சனி காலகட்டத்துல கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. ஆனா அதை தவிர்க்கிறது மிக கடினம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏதோ ஒரு வகையில நம்மள சின்னதாவாச்சும் கடன் வாங்க வச்சிரும். அதுதான் விரைய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சனியுடைய சப்தம பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்கும். அதுவும் அவை அடுத்த 2.5 வருஷத்துல ஏதோ ஒரு வகையில நம்மள சின்னதா கடன் வாங்க வச்சு அந்த கடனை கட்ட வைக்கும். மேக்சிமம் அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா அது மிகவும் கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மேலும் இந்த டைம் பீரியட்ல கையில பொருளாதாரம் இருக்குன்னா அதை யாருக்கும் கடன் உதவி பண்ணிட வேண்டாம். அப்படி கடன் உதவி பண்ணீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. கையில பணம் இருக்குன்னா அது நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கையில பணம் இருக்கிறத வெளிப்படையா யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது நிச்சயமா கடனா போயிடும். அவை பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல விஷயங்களை மட்டும் செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது சனியுடைய 3ஆம் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சனி பார்வை படுறது ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஃபேமிலில ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பம், கலக்கம், ஒரு அமைதியற்ற சூழல், ஏதோ ஒரு மாதிரியான வருத்தம் அப்படியே ஃபேமிலில அப்படியே கவி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி பார்வை 2ஆம் இடத்துல பதியும் பொழுது அது ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. இருப்பினும் அது பெரிய அளவுல குழப்பங்களை பண்ணாது. ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை தான் 2ஆம் இடத்துல பதியுது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வைக்கு பவர் இருக்கு. ஆனா அது பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணாது. சின்னதா ஒரு மாதிரி குழப்பங்களை மட்டும் தான் பண்ணும். ஆகவே 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்துல நிறைய தேவைகள் இந்த நேரத்துல கிரியேட் ஆகும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம் அப்படி இல்லைன்னா வீடு சம்பந்தமான விஷயங்களை விரைய செலவு, வீடை பராமரிப்பு செய்யறது, இது சார்ந்த வகையில ஒரு விதமான விரைய செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம். அதே போல 2ஆம் இடத்துல சனி பார்வை படும்போது குடும்பத்துல பொருளாதார இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஃபேமிலில ஒரு மாதிரி கொஞ்சம் வறுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. அதே தசா புக்தி ரொம்ப மோசமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஃபேமிலியுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. அதானா பெருசா திருப்தியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இருப்பினும் அந்த சூழ்நிலைகளை நம்மளால சரியா சமாளிக்க முடியல, தேவைகளை சரியா பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் மனசுல ஒரு ஓரமா இருக்கலாம். இதை சரி பண்றதுக்கு கரெக்டா பிளான் பண்ணி எதை செயல்படுத்தணுமோ அதை மட்டும் நீங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் செயல்படுத்தினால் இந்த டைம் பீரியட் ரொம்ப டஃபா இருக்காது. எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு தேவையில்லாத மாற்றங்களை ரொம்ப விரைவா பண்ணீங்கன்னா அதுல ஒரு மாதிரி வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே ஃபேமிலி சார்ந்த தேவைகள் குறிப்பா பொருளாதாரம் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அடுத்தது குடும்பத்துல அதிகமா
அதிகமா வாக்குவாதம் வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். குடும்பத்துல நீங்க சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. இப்படி 2 பேருக்கும் ஒரு மாதிரி கருத்து போராட்டமா போற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை ஹேண்டில் பண்றதே ஒரு போராட்டமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை குறைச்சிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேக்சிமம் ரொம்ப போராட்டம் இல்லாம விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. ஃபேமிலி மெம்பர்ஸோட சிந்தனைக்கு ஒண்ணு நீங்க ஒத்து போயிடணும், அப்படி இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய சிந்தனைக்கு ஒத்து வந்துடணும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு மாதிரி கருத்து போராட்டங்கள் வெளிப்படலாம். ஆகவே தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிட்டு மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம ஃபேமிலியில அதிகமா வார்த்தைகளை விட்டுருவோம். வார்த்தைகள்ல நிதானம் காட்டணும், மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கோங்க. உங்களுடைய சைலண்ட் நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியக்கூடாது, தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா சைலண்டா இருந்து அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடாம ஒரு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை நம்ம அப்படியே பராமரிச்சு எடுத்துட்டு வர்றது நல்லது. அடுத்தது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியும். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையார் ஸ்தானம், பாகிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சோ 9ல சனி பார்வை பதியும் போது தந்தை சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பங்கள் வரலாம். தந்தையால ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் அதிகம். அவை தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனம், நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். தந்தையாரோட ஒரு மாதிரி கருத்து போராட்டங்கள்லாம் அதிகமா ஏற்படலாம். அது சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓவராலா தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது பாகிய ஸ்தானம். ஃபேமிலியில இருக்கிற அந்த தங்க அணிகலன்கள்லாம் குறையிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். தங்க அணிகலன்கள்லாம் அடகுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்காக நம்ம கிட்ட இருக்கிற அந்த அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் புதுசா மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதாவது இந்த விரைய சனி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிளஸ் பண்ணும். ஒரு பக்கம் வீக் ஆனாலும் இன்னொரு பக்கம் நமக்கு பிளஸ் ஆகிட்டே தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற மாற்றத்தை கரெக்டா பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டு தங்க அணிகலனை போயிட்டு நீங்க அடகு வச்சு அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்க ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ற டயத்துக்கு பார்த்தோம்னாக்கா அந்த பிளான் டோட்டலா அப்படி வேற மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க யோசிக்கிற விஷயத்த கரெக்டா பண்ணிடுங்க. அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு பொருளாதாரம் கையில வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கையில பொருளாதாரமா இருந்தாக்கா அது தேவையில்லாத விரைய செலவா போயிடும். அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனியில விரைய சனி காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்கோங்க. உங்க லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஏதாச்சும் ஒரு நல்ல கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்கோங்க. ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு சுப விஷயம், சுபம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம், குறிப்பா வீடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா இடம் வாங்குறது, அப்படி இல்லைன்னா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றது, ஏதாச்சும் ஒரு விதமான சுபம் சார்ந்த கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்கோங்க. அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த 7.5 சனியை பொறுத்த அளவுல சனி பகவான் விரயத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்றதுக்கான ஒரு பிரார்த்தனை, அப்படி இல்ல பொருளாதாரத்தை தேடி சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது, அப்படி இல்ல வெளி மாநிலங்களுக்கு போறது, இது சார்ந்த வகையில மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதே போல நமக்கு சனி பகவான் ஜீவனாதிபதியா வருவாரு. அதாவது 10ஆம் அதிபதி. அவர் விரயத்துல போய் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு இந்த மாற்றங்களையும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகம், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலை சேஞ்ச் பண்றேன்னு அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் கரெக்டா கிளியரா தெரியறதுக்கு முன்னாடி அந்த மாற்றங்களை செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜீவனாதிபதி விரயத்துல இருக்கும்போது நிறைய பேர் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்றது, அப்படின்னா வேலையில மாற்றம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவுல போய் மாட்டிப்பாங்க. இது சார்ந்த குழப்பங்கள்லாம் அந்த 10ஆம் அதிபதி விரயத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறது, இது சார்ந்த குழப்பங்களும் ஏற்படும். ஆகவே பார்த்துட்டு இருக்க தொழில் உத்தியோகம் இதுல எதுவும் அவசரம் காட்டாம இருங்க. அதே போல தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இறங்க வேண்டாம். யாரையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துராதீங்க. இந்த நேரத்துல நீங்க யாரை நம்பி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒப்படைக்க கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே போல எல்லா ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்களும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது ரெண்டுலயும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா அந்த டைம் பீரியட்ல கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. தலை முகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அதே போல ஒரு சிலருக்கு இந்த பாதத்துல ஏதாச்சும் வலிகள் வரலாம். நம்முடைய புதிகால், பாதம், கால் சார்ந்த பகுதி இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்திக்கணும். மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு சம்பந்தமான விஷயம், இந்த முதுகு சம்பந்தமான விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. அதே போல நம்முடைய தொண்டை பகுதி, காது சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல எல்லாம் பாவகிரகங்களுடைய பார்வை
சஞ்சாரம் இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த இடங்கள்ல இந்த டைம் பீரியட்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓவராலா அந்த சனி பெயர்ச்சி மேஷத்துக்கு ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கவனத்தோட நம்ம அப்படியே டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது. இந்த 7.5 சனியில தெய்வ வழிபாடு தினமும் இருக்கணும். பக்தியோட நம்ம நாட்களை கடக்கிறது நல்லது. அறத்தின் பக்கமா இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயம் கூட அறத்தின் வழியில வரதுதான் நல்லது. ஆகவே அறத்தின் பக்கமா இருக்கணும். அதை நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாவே மேஷம் செவ்வாயுடைய ராசி, ஒரு போர் குணம் கொண்ட ஒரு ராசி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படியே மைண்ட கொஞ்சம் அப்படியே மாற்றும். அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள அப்படியே சின்னதா ஏதாச்சும் தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை கொண்டு வரும். ஆகவே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனம் செலுத்தணும். ஆகவே அறத்தின் பக்கமா இருக்கணும். அதுதான் சிறந்தது. இந்த 7.5 சனியில முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உணவு தானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு 7.5 சனியுடைய அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது டோட்டலா குறையும். பசியோட வாடி இருக்கிற ஜீவராசிகள், பசியோட வாடி இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, சின்ன உணவு தானம், ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க போதும். அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இஷ்ட தெய்வ வழிபாடு தினமும் பண்ணுங்க. மேலும் முடிஞ்சவங்க குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சிவாலயம் போயிட்டு வருது. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க ஆலயங்கள் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மன தெளிவை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி அஸ்யூஷுவலா நீங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. மனசுல எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தற்காலிகமானது. ஒரு தற்காலிகமான பிரஷரை கொடுக்கும். இந்த பிரஷர் தான் நம்மள முன்னேற்றம். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆகவே தேவையில்லாத விஷயம், அன்வான்டான விஷயங்கள்லாம் நினைச்சு ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அதே போல ரொம்ப முக்கியமா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாமே நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு அதையும் நினைச்சும் ரொம்ப கவலைப்படாதீங்க. 7.5 சனி நமக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும். ஒருபோதும் வீழ்ச்சியை கொடுக்காது. பின்வாங்கிறது எல்லாம் பாயறதுக்காக தான். ஆகவே சில சமயங்கள்ல நம்ம பின்வாங்கி பாய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நம்ம பின்வாங்கணும். டைம் வரப்ப கரெக்டா பாயறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஆகவே 7.5 சனி வந்துட்டேன்னு நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க. இந்த 7.5 சனியில தான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸை கேட்டோம்னாலே சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. குறிப்பா டீனேஜ்ல உள்ளவங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. லைஃப் நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருங்க. அது நல்ல மாற்றம் வரும். 2ஆம் சுற்றுல உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி கலக்கத்தோட நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. 3ஆம் சுற்றுல உள்ளவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்யலாம். ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் இருக்கு. லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் பராமரிப்பு செலுத்துறது நல்லது. தேவையில்லாத பிரஷர்லாம் உங்களுக்குள்ள தூக்கி போட்டு உங்களை ரொம்ப நீங்க அலட்டிக்க வேண்டாம். அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை பண்ணுங்க. அதற்கான அனுபவங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஓவரால் அந்த 7.5 சனியை நம்ம பக்தி, நிதானம், பொறுமை, அடக்கம் இது சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி நம்ம கடந்து வரணும். அதற்கு இந்த உணவு தானமும் தெய்வ வழிபாடும் ஒரு நல்ல ரெமடியா இருக்கும். ரொம்ப கலக்கமா இருக்கும்போது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களால முடிகிறப்ப உணவு தானம் பண்ணுங்க. அது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல தசா புக்தி சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். இந்த 7.5 சனியில எந்த தசை எந்த புத்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசையோ சனி புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது. சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா நம்முடைய லக்னத்துக்கு 3, 6, 8, 12 பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானங்களுடைய அதிபதியுடைய தசை நடக்காம இருக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த அசுப ஸ்தானத்துடைய தசை நடக்குதுன்னா அவங்களுமே இந்த 7.5 சனியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி உங்களுக்கு சுப தசை நடக்குது, அதாவது லக்ன சுபருடைய தசை, லக்னாதிபதியுடைய தசை, யோகாதிபதியுடைய தசை, இப்படி ஒரு சுபமான தசை நடக்குதுன்னா, ஒரு யோகமான தசை நடக்குதுன்னா இந்த 7.5 சனி நிச்சயமா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அது ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை மட்டும் கொடுக்கும். ஆனா நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். தசா புக்தி வீக்கா இருக்கிறவங்க மட்டும் 7.5 சனியில கவனம் செலுத்திக்கணும், நிதானமா இருக்கணும், எதுலையும் அவசரம் காட்டாம இருக்கணும். ஆகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை நீங்க செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் தப்பா கணக்கு பண்ணுவாங்க. நம்முடைய தசா புக்தி ஃபேவரா இருக்குனாக்கா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தலாம். தசா புக்தி சரியில்லைனா தான் நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்றது நல்லது. ஆகவே உங்களுடைய தசா புக்திக்கு ஏற்ப உங்களுடைய முக்கியமான மாற்றங்களை நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த கோச்சாரத்தை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்காக பார்த்துக்கோங்க. கோச்சாரத்தை பார்த்துட்டு எல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. கோச்சார ரீதியா கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து இந்த பலன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் தசா புக்திக்கும் ஏற்ப மாறுபடும். அதை எப்போதும் மறக்க வேண்டாம். ஓவரால் அந்த சனி பெயர்ச்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும், சிறப்பான வளர்ச்சியையும், சிறப்பான
தெளிவான புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல்ல அதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசிக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அதுல இருக்கும். அப்படியே தொழில், உத்தியோகம், திருமணம் சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியுமே அதுல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன புரிதலையாச்சும் ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.